பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள் இல்லை? ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். தேவனை ஆராதித்து தெய்வ சமூகத்தில் போய் கழிகூறுகிற ஒரு நாள். கடைசி காலம். வாலிபர்கள் ஒரு பக்கம், குமாரர் குமாரத்திகள் என்று கூடிய சிறு பிள்ளைகள் அவங்க ஒரு பக்கம், வயதானவங்க எல்லாரையுமே ஆண்டவர் எழுப்பி எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் சில சாட்சிகளை நான் வாசித்த பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நம்மளுக்காக ஜெபிக்கிறதற்கான நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. நிறைய பேர் இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக காத்திருக்கிறீங்க. யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்க அமர்ந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லா இடமும் போயிட்டோம், எல்லா இடமும் தோல்வி, பணம்லாம் செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் பிரயோஜனம் இல்லை, இனி வாழ முடியாது, இனி ஒரு வழியும் இல்லை அப்படின்ற சூழ்நிலை. யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இதை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் மேலே அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எதெல்லாம் தோல்வி அடைந்தீங்களோ இயேசு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். எதிலெல்லாம் ஏமாற்றம் அடைந்தீங்களோ இயேசு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எதெல்லாம் இனி நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ இயேசு அதில் அற்புதம் செய்து புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். அதாவது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியம், அது வியாதியாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அதில் இயேசு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க, ஏதோ சொன்னதுனால உட்காந்து பார்க்குறோம், எங்களுக்கு கூட இயேசு அற்புதம் செய்வாரா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள், அவரை விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, இயேசு அற்புதம் செய்வார். அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல, ஒரு மதத்திற்குரிய கடவுள் அல்ல இயேசு. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. முழு உலகத்திற்கும் ஆண்டவர், எல்லா இனத்துக்கும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும், எல்லா தேசத்தாருக்கும் அவர்தான் ஆண்டவர். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நெருங்கலாம். இருக்கிற இடத்துலையே, உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு, இப்போ எங்கே இருக்கிறீங்களோ, சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, சிலர் வீடுகளில் இருக்கிறீங்க, சிலர் ஹாஸ்டலில் இருந்து இதை பார்க்குறீங்க, சிலர் ட்ராவலில் பிரயாணப்பட்டு கொண்டே செல்ஃபோனில் நீங்கள் பார்த்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். என்னால் அவருடைய நாமத்தை குறித்த செய்தியை கேட்டு அவரிடத்தில் ஜெபிக்க உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதுனால அந்த ஜெபத்தை கேட்கிற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. அவர் எவ்வளோ பணம் கொண்டு வந்த, என்ன காணிக்கை கொண்டு வந்த, நான் அற்புதம் செய்தால் எனக்கு என்ன தருவேன் அப்படிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லுவார், வானமும் பூமி என்னுடையது, உலகமே எனக்கு சொந்தம், நான் சிருஷ்டித்தேன், நீ எனக்கு என்ன தந்துட போகிற? அதனால் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவருடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவர் அற்புதமான ஒரு நல்ல தகப்பன். உங்கள் மேலே அன்பு வைத்ததுனால உங்களுக்கு அற்புதம் செய்ய பிரசன்னமாகி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உண்மையாவா? எனக்கு கூட இயேசு அற்புதம் செய்வாரா? என் பிரச்சனை வித்தியாசமாச்சுதா, இதில் கூட அற்புதம் செய்வாரா? எந்த பிரச்சனைக்கும் இயேசுவிடத்தில் தீர்வு உண்டு. அதனால் நீங்கள் பயப்படாதங்க. இந்த சாட்சிகளை நீ முதல்ல கேளுங்க. 2 சாட்சிகளை வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போது உங்களுடைய விசுவாசம் பலனடையவும் நீங்கள் இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த சாட்சிகளை கவனமாக கேளுங்க. ஒரு 5 சாட்சியை நான் வாசிக்கிறேன். நிறைய சாட்சிகள் எங்களுக்கு வருகிறது. எல்லாத்தையும் வாசிக்க டைம் கிடையாதுல்ல, நம்ம வசனத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும். அதனால் ஒரு 5 சாட்சியை நான் வாசிக்கிறேன். விதவிதமான அற்புதங்கள். இதே மாதிரி தேவையோடு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். 2 சாட்சிகளை வீடியோவில் கேட்ட பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் தான் பிரார்த்தனை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே 5 நிமிடம் உண்மையான இருதயத்தோடு பிரார்த்திச்சிங்கன்னா உடனே அற்புதம் நடப்பதே பார்ப்பீங்க. இந்த சாட்சிகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீங்க. பாருங்கள், முதலாவது சகோதரி சூர்யா.
ஒரு சகோதரி, என் பேர் சூர்யா, சென்னையிலிருந்து அவங்களுக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் உட்கார்ந்து வேதனையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த சகோதரி சொல்லியிருக்கிற சாட்சியை கேளுங்க. எனக்கு திருமணமாகி 8 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் பட்ட அவமானங்கள் மிக அதிகம். எனக்கு தெரிந்தவர்களே எனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் எங்களை விசேஷங்களுக்கு கூப்பிட மாட்டார்கள். இதனால் எந்த விசேஷங்களுக்கும் நானும் என் கணவரும் செல்லவே மாட்டோம். மனதளவில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. யாருக்காவது குழந்தை இல்லைன்னா தயவுசெய்து அவங்கள இக்னோர் பண்ணாருங்க, அவங்கள புறக்கணிக்காருங்க. தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தெருவில் கிராமத்தில் குழந்தை இல்லாமல் யாராவது இருந்தாங்க, எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்கள முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்க மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவங்கள அவமான மதிப்பு கொடுங்க, அவங்கள கனப்படுத்துங்க. அவங்களுக்கு கூட்டு வந்து நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும், குழந்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். மற்ற எல்லாரையும் விட அவங்க தான் கருத்தை ஆசீர்வதிப்பாங்க. தெரியுமா அவங்களுக்கு? ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தைன்றது எவ்வளோ முக்கியன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த குழந்தை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்குன்னு ப்ளஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்க உங்கள் கிராமத்தில் அவங்கள முக்கியமாக கூப்பிடுங்க. ஃபங்க்ஷனில் முன்னால் யார் என்ன முறுமுறுத்தாலும், முறுமுறுக்கிறவங்க வெளியே போட்டோம் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இயேசு சந்தோஷமாக உங்களை, உங்கள் குடும்பத்தை, குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். இது ரொம்ப ஒரு கேடான காரியம். நம்ம தமிழ்நாட்டில் சிலர் இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, அவங்கள சபிக்கப்பட்டவங்க நினைக்கிறது பெரிய ஒரு பாவம். அது இன்னொருவரை காயப்படுத்துவது, அவங்கள புறக்கணிப்பது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை செய்யாதங்க. அதனால் அவங்க அது அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்காது. அப்படியாவது ஒரு சந்தோஷப்படுத்துங்க. அவங்கள கூப்பிட்டு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, மனதளவில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்றது மன கஷ்டத்தில். எதற்கு சம்பாதிக்கிறோம், எதற்கு வாழ்கிறோம் என்ற மன நிலைமையில்தான் வாழ்ந்து வந்தோம். குழந்தைக்காக பல மருத்துவர்களை நாடி சென்றோம். எந்த மருத்துவமும் எங்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. நான் இதற்காக பயன்படுத்திய மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் என் உடலை மிகவும் பாதித்தது. அதனால் சிகிச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டோம். சைடு எஃபெக்ட். அப்போ குழந்தைக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணி செய்து, அதனால் சரீரத்தில் சில சைடு எஃபெக்ட் வியாதிகள். அதனால் சிகிச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டோம். இந்த சூழ்நிலையில்தான் 2022ஆம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் பெண்கள் எழுப்புதல் ஜெப கூடுகை நடைபெற்றது. அதாவது பெண்களுக்கென்று பிரத்யேகமாக தனியாக ஒரு எழுப்புதல் ஜெப கூடுகை வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநிலத்திலேருந்து வந்திருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன். அதில் கலந்து கொண்டு தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்தேன். பாருங்கள், அவங்களுக்கு 8 வருஷமாக குழந்தையில் நின்ற தனக்காக ஜெபிக்காமல் இந்தியாவுக்காக ஜெபிச்சாங்க. இந்திய மக்கள் குடி வெறி பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்தியாவில் சமாதானம் ஆசீர்வாதம் நிலவணும் அப்படின்னு இந்தியாவுக்காக, தேசத்துக்காக ஜெபித்தாங்க. நான் தேசத்திற்காக ஜெபித்து விட்டு வீட்டுக்கு சென்றேன். பெரிய ஆச்சரியம், அதே மாதத்தில் இறுதியில் கர்த்தரின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அதே மாதம் எப்போ அந்த இந்தியாவுக்காக தேசத்துக்கு ஜெபிச்சாங்களோ, தனக்கு இவ்வளோ நிந்த நெருக்கம் தேவை இருக்கும்போது ஒரு தேசத்துக்காக ஜெபிப்பது தேவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால தான் சொல்ல, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் இணைந்து உலகத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம். சுயநலம் இல்லாத தேவன் விரும்புகிற உலகத்துக்கான ஜெபம். அதனால தான் இந்த ஜெபத்திற்கு தேவன் அற்புதம் செய்கிறார், ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அதே மாதத்தில் கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். 2022ஆம் வருடம் செப்டம்பர் மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாராலும் நிந்திக்கப்பட்டேன், மருத்துவமும் எனக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு எனக்கு இறங்கி குழந்தையை கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த குழந்தையை, இந்த தாயாரை, இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். 8 வருஷமாக இப்போ நிந்திச்சவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க முகத்தை எங்கே வைத்து கொள்ளுவாங்க? என்னவோ அவங்களாம் சபிக்கப்பட்ட மாதிரி ஒதுக்கினாங்க இல்லை?
அவங்களுடைய நிலைமையில் என்ன யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறோம். தயவுசெய்து இந்த பாவத்தை தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. குழந்தை இல்லாமல் ஒருத்தர் வந்து அவங்கள முன்னால் நிறுத்துங்க, அவங்கள கனப்படுத்தி அவங்கள ஜெபிக்க சொல்லுங்கள், ப்ளஸ் பண்ண சொல்லுங்கள். தேவன் அதை பார்த்து ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டார். நீங்கள் நிந்தை நெருக்கத்து மத்தியில் இருக்கீங்களா? இன்றைக்கு ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விடுவார். அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த சாட்சி என்னை ரொம்ப அசைத்து விட்டார். இதை கேட்ட பிறகு நீங்களே யோசிப்பீங்க. கவனமாக கேளுங்க. சகோதரர் லாசரஸ், சிவகங்கை. என் பேரில் இருக்கிறனால சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கவனமாக பாருங்கள். சிவகங்கையிலிருந்து லாசரஸ் என்கிற சகோதரர் எழுதியிருக்கிறார். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் முடிந்த மறுநாளில் இருந்தே என் மனைவி மனநோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தாள். திருமணமான நெக்ஸ்ட் டேயே தெரிஞ்சிட்டு மனநோயினால் மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னை தனியாக அவள் பேசி கொண்டிருப்பாள். அடிக்கடி என்னிடம் கோபப்படுவாள். திடீரென வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாள். இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டாள். சரியாக சாப்பிடவும் மாட்டாள். சில நேரங்களில் என் மனைவி சேலையை கூட கட்ட மாட்டாள். நான் தான் அவளுக்கு சேலையை கட்டிவிட வேண்டியது இருக்கும். ஒரு பைத்தியம் பிடித்தவள் போலத்தான் இருப்பாள். ஒவ்வொரு நாளும் வீட்டில் நிம்மதியே இருக்காது. நான் என் மனைவிக்கு இந்த மனநோய் பிரச்சனை நீங்குவதற்காக எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிற மாத்திரைகள் அந்த இடத்திலெல்லாம் சென்று பார்த்தேன். எங்கு சென்றாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியாகவே இல்லை. அவளுடைய மனதும் அவளுடைய உடலும் மிகவும் பலவீனப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலையில் இருந்தாள். இப்படி 42 வருடமாக என் மனைவி இந்த பிரச்சனையினால் அவதிப்பட்டாள். 42 years. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திருமணமான நெக்ஸ்ட் டேலேருந்தே தெரிஞ்சிட்டு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மகள் என்று சொல்லி. எத்தனை ஆண்கள் இது மாதிரி மனைவியை வச்சு காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் தேடிக்கொண்டிருக்கிற உலகம். பெண்கள் கூட சின்ன ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டு கணவன் பிரிஞ்சு போயிடுறாங்க, மனைவி விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. 42 years, 42 வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநலம் தன் மனைவியை அவர் வைத்து பராமரித்து காப்பாற்றி வந்திருக்கிறாரே. இந்த அன்பு எனக்கு, அவருடைய அந்த கணவருடைய அன்பு, அதுதான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினார். யோசித்து பாருங்கள். சொல்கிறார், 42 years என் மனைவி இந்த பிரச்சனையினால் அவதிப்பட்டாள். இந்த நிலையில் தெரிந்த ஒரு சகோதரி மூலமாக நாளும் அவருடைய தேவனுடைய கூடாரத்திற்கு 2022 வருடம் மே மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாய் வந்து நாங்கள் தங்கி இருந்து ஜெபித்தோம். தேவ ஊழியர்கள் என் மனைவிக்காக ஜெபித்து அநேக ஆலோசனை கூறி எங்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் என் குடும்பத்திற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. தொடர்ந்து நேரலை ஜெபத்தில் என் மனைவிக்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தோம். என் மனைவியின் உடல்நிலை மற்றும் மனநிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. 42 வருடமாக மனநோயால் அவதிப்பட்டு வந்த என் மனைவி ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்த ஒரே மாதத்தில் என் மனைவி முற்றிலுமாக மாறி புது மனுஷியாக மாறிவிட்டாள். இப்பொழுது என் மனைவி நன்றாக சாப்பிடுகிறாள், நிம்மதியாக தூங்குகிறாள், அவள் வேலைகளை அவளே செய்கிறாள், எல்லாரிடமும் தெளிவாக பேசுகிறாள், அனுதினமும் ஜெபமும் செய்கிறாள். என் மனைவியின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. 42 வருஷம் யோசித்து பாருங்க. இல்லை, அந்த கணவருடைய காரியம் ஆச்சரியம் தானே. யோசித்து பாருல, திருமணமான நெக்ஸ்ட் டேலேருந்தே தெரிஞ்சிட்டு இன்றைக்கி உடனே சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாத பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க, உடனே டைவர்ஸ் பண்ணுங்க. நீ அந்த வீட்டார், இந்த சகோதரனேற்று குடும்பத்தார் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சாட்சி தானே இது. அதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நிறைந்திருந்ததுனால தான் இதெல்லாம் சகித்து பொறுத்து மனைவிக்காக ஜெபித்து 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் விடுதலை. ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி, அவங்க நாள் மாடிக்கு வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஜெபிக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், வாரம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த காரணம் என்ன? தொடர்ந்து ஜெபிக்க அநேகர் புதுசாக இயேசுவை அறிந்து இயேசுவை நெருங்க
விசுவாசத்தில் பெருக பெருக தான் அற்புதம் நடக்கும். அதனால் இது மாய மந்திரம் கிடையாது. காசு கூட உனக்கு அற்புதம் நடந்துடும், காசு கூட உனக்கு தாயத்து தர இது தரன்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஆண்டவரோடு தொடர்பு, அதுக்கு வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும், விசுவாசத்தில் பலன் அடையணும். அதுக்கு தான் நாங்கள் தவறாமல் இதை நடத்த ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் தினமும் 4 மாடியில் ஜெபம் வைத்திருக்கிறோம். யாருக்கு எந்த நேரம் என்ன பிரச்சனை வரும் தெரியாது. அதனால் தேவனுடைய கூட தினமும் 2 ஹீலிங் மீட்டிங் நடக்கிறாரு. தினமும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையில் மட்டும் 4 மணிக்கு நடைபெறும். தினமும் மக்கள் வர்றாங்க செவி. இப்போ இப்படி பாடுபடுற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் தெரியுமா? நமக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. எவ்வளோ ஜனங்கள் பாவம் அந்த கண்ணீரோடு நிற்கிறாங்க. எத்தனை விதவிதமான பிரச்சனை, விதவிதமான போராட்டம். நீங்கள் அந்த மக்களை பார்த்தா தான் தெரியும், உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும். அதனால தான் தினமும் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், தினமும் வசனத்தை சொல்லுங்கள், ஜெபிங்கன்னு சொல்லி தினமும் காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு ஹீலிங் மீட்டிங் நடக்கும். மாலையிலேயே 4லேருந்து 6 வரைக்கும் ஒரு ஹீலிங் மீட்டிங். 2 கூட்டம் நடத்துகிறோம். தினமும் சுவிசேஷம் அறிவித்து வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறோம். தினமும் மக்கள் வர்றாங்க. அவ்வளோ பிரச்சனை, வியாதியில் கஷ்டப்படுகிற மக்கள். அப்போ வசனத்தை கேட்டு விடுதலை அடைகிறாங்க. அப்போ விசுவாசத்தில் பெருக பிறகு தான் விடுதலை. அந்த நிகழ்ச்சியை பார்க்க பார்க்க இயேசுவின் மேலே விசுவாசம் பெருகினது. 42 வருஷ பிரச்சனை ஆண்டவர் மாற்றிட்டாரே. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இயேசு எவ்வளோ பெரிய தேவன், ஆச்சரியமான தேவன். உங்களுக்கு செய்வார். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையோடு ஒரு குழந்தையை வச்சுருக்கலாம், ஒரு வாலிப மகளை வைத்திருக்கலாம். என் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லலாம். அந்த ஹைப்பர் அப்படிலாம் சொல்கிறாங்களே, ஹைப்பர் ஆக்டிவ், அல்லது சரியான வளர்ச்சி இல்லை, பாதிப்பு. விடாதங்க, தொடர்ந்து ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. அதுக்கு தான் இந்த ஜெபம். நீங்கள் தனியாக ஜெபிக்க சோர்ந்து போவீங்கன்னு தான் வார சாட்சியை கேட்டு நீங்கள் டிவிக்கு முன்னால் கண்ணீரோட இயேசுவை விடக்கூடாது, பிடித்து கொண்டு கேளுங்க. என் குழந்தைய சுகமாக்குங்க, என் மனைவியை குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க, எங்கள் வீட்டில் இயேசுவை அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜெபித்த பாருங்கள். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க. நீங்கள் 4 மாடிக்கெல்லாம் வரேன்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, பணம் செலவு பண்ணி இங்கே வர்றது, நடக்கிறது, உங்கள் பாரத்தை சுமக்கிறது, உங்களை வருத்தி கொள்ளலாம் தேவையில்லை. நமக்காக அவர் எல்லா பாடையும் அனுபவித்து முடிச்சிட்டார். சிலுவை சுமந்து, அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி அவர்கிட்ட சொல்லார், என் மகனே மகளே, உனக்காக நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமேல் நீ உன்னை வருத்தப்படுத்தி கொள்ளாத, விசுவாசித்தா போதும். விசுவாசத்தோடு ஜெபம் மட்டும் பண்ணுங்க போதும். அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இங்கே வந்திருக்கிறாங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்து வீட்டில் வச்சு எங்கேயுமே சுகமாக்கும். இந்த கேம்பஸில் வந்த உடனே சுகமாயிட்டு, யாரையுமே அவங்க பார்க்கல. இயேசுவை தேடி வந்தாங்க. மோகன்லாசஸ் அவங்களுக்கு தெரியாது, 4 மாடியில் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க சொன்னது அப்படி. மோகன்லாசஸ் தெரியாது, யாரை பார்க்கணுன்னு தெரியாது. உள்ளுக்குள்ளே முழங்கால் போட்டு அந்த ஆல்டரை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இதெல்லாம் பார்த்தாங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க, விடுதலை. அவ்வளோதான். இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர் இயேசு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அங்கேருந்து கூப்பிட்டாலே போதும். எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்களா? இன்னொரு பெரிய அற்புதம் பாருங்களேன். சகோதரி அந்தோணி அம்மாள் நாகர்கோவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. முடக்குவாதம் அவ்வளோதான் சொல்கிறாங்க, முடக்குவாதம். அது மாதிரி வாத வியாதி, நடக்க முடியாமல், கை கால் பயன்படுத்த முடியாமல் இருக்கீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. எனக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக திடீரென ஒரு நாள் ஒரு பக்கமாக என்னுடைய வலது கை மற்றும் வலது கால் சரியாக செயல்படாமல் இழுத்து வைத்து கொண்டது. என்னுடைய கால் விரல் மடங்கி கொண்டது அப்படியே. இதனால் என்னால் நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். வீட்டில் நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன். என்னுடைய சொந்த வேலைகள் மட்டுமல்லாமல் மற்ற எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாமல் போனது. ஒவ்வொரு நாளும் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டேன். இதற்காக எல்லா விதமான சிகிச்சையும் நான் செய்து பார்த்தேன். என்னுடைய வலது கை மற்றும் வலது கால் சுத்தமாக செயல்படாமல் போய்விட்டது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு இருந்தேன். 2 வருஷம் முடக்குவாதம், படுத்த படுக்கை, அவ்வளோதான். விரல் மடங்கி விட்டது. ஒரு கால் ஒரு கை முற்றிலும் செயலற்று போய்விட்டார். பக்கவாதம் தாக்கி அப்படியே இது முடங்கி போனது, அவ்வளோதான். இப்படி 2 வருடங்கள்
இந்த பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் மிகுந்த பாரத்தோடு என் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தேன். அவங்களே தலையில் கை வைத்து, இயேசுவே என்னை தோடும் சுகமாக்கும். இவ்வளோதான் ஜெபம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அதுக்கு வேறு எதையும் கயிறு, தாயத்து, நம்ம மந்திரம், மோதிரம், இந்த மோதிரத்தை வச்சுக்கிடுங்க, கைத்தை வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் நீங்கள் தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காருங்க. இது ஜெபம் பண்ண மோதிரம், ஜெபம் பண்ண கயிறு, அதிலெல்லாம் இயேசு செயல்படவே மாட்டார். அது பிசாசனுடைய வஞ்சகம். நல்லா இந்த படத்தை வச்சுக்கிடுங்க, இயேசு சுகமாக்கிடுவார். இது 4 மாடிலேருந்து கொண்டு வந்த படம், எருசலேம்லேருந்து கொண்டு வந்த படம். இந்த மாதிரி தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாதி சுகமும் ஆகாது. நீங்கள் பிசாசனுடைய தந்திரம் உங்களை தவறான நம்பிக்கையிலே முடக்கி விடுவார். சும்மா இல்லை அவங்களுக்கு சரியாச்சு. 100 பேருக்கு இயற்கையாக 2 பேருக்கு சரியாக இருக்குமா? அவங்க உடனே சொல்லுவாங்க, நான் எனக்கு சரியாச்சுது இதனால தான் சொல்லுவாங்க. அது வேறு காரணம் இருக்கும். ஆனால் 98 பேருக்கு சரியாகாது. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு அதையே பார்க்குறாரு. அப்படி கிடையாது. இந்த மாதிரி தவறான நம்பிக்கைக்குள்ள மக்களை அடிமைப்படுத்துவது தான் பிசாசனுடைய தந்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணி கயிறு கட்டுறது, ஜெபம் பண்ணி மோதிரம் போடுறது, ஜெபம் பண்ணி ஒரு படம் வச்சுக்கிறது, ஜெபம் பண்ணி ஒரு சிலுவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் தான். அப்படியெல்லாம் கிடையாது. தயவுசெய்து இந்த நம்பிக்கைக்கு இடம் கூட. சிலுவை வந்து நம்ம இருதயத்தில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இருதயத்தில் வாசம் பண்ணணும். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இயேசு வாசம் பண்ண மாட்டார், இருதயத்தில் தான் வாசம் பண்ணுவார். அதனால் இது உங்களை வஞ்சிக்கிற பிசாசனுடைய தந்திரம். எங்கள் முன்னோரு காலத்துலேருந்து செய்கிறோம், எங்கள் சபையில் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம். அவங்கள யார் செஞ்சாலும் பாவம் பாவம், தவறான நம்பிக்கை தான். அதனால் நீங்கள் பரலோக பாக்கியத்தை இழந்து போவீங்க. தயவுசெய்து பிசாசனுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுக்காரங்க. திரளான மக்கள் நம்புறதுனால அது கரெக்ட் ஆகாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் நம்புகிறாங்களே அப்படின்னா நிறைய பேர் தவறான நம்பிக்கையில் அடிமைப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் டெய்லி குடிக்கிறாங்க. 1.5 கோடி பேர் தினம் குடிக்கிறதுனால சரியாயிருமா? அது கோடிக்கணக்கான பேர் சீட் பிடிச்சா அது சரியாயிருமா? அத்தனை பேர் பாவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அத்தனை பேரை சாத்த அடிமையாக்கி வச்சுருக்கான்னு அர்த்தம். வஞ்சிக்கப்பட்டு போகாதங்கன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு தான் இவ்வளோ அற்புதம் செய்கிற இயேசுவின் வார்த்தை இந்த பைபிளில் இருக்குதில்ல. அவர் சொல்கிறாரா? சொல்லுங்கள். இந்த பைபிளில் இருக்க இயேசு சொல்லியிருக்காருன்னா சொல்லுங்கள். அதுதான் விசுவாசிக்கணும். அவர் காசும் கேட்கல, பணம் கேட்கல, ஒன்றும் கேட்கல, விசுவாசம் மட்டும். இதான் பைபிளில் சொல்லியிருக்குது. அவ்வளோதான். தயவுசெய்து இதை மனதில் கொண்டு அப்படி வரும்போது தான் நீங்கள் சுகத்தை, விடுதலை இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சகோதரி பாருங்களேன், அந்தோணி அம்மாள், நாகர்கோயில், அவங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இதற்காக எல்லாவித சிகிச்சையை நான் செய்து பார்த்தேன். என்னுடைய வலதுகை மற்றும் வலதுகால் சுத்தமாக செயல்படாமல் போய்விட்டது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு இருந்தேன். இப்படி 2 வருடங்கள் கஷ்டப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நானும் மிகுந்த பாரத்தோடு என் தலை மீது கை வைத்து ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் என்னுடைய வலது காலின் மீது இறங்கியது. இதான் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை அவருடைய காலின் மேல் இறங்கியது. அப்பொழுது மடங்கி இருந்த என்னுடைய கால் விரலானது நேராக மாறியது. சிம்மராக்கள் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. முடக்கப்பட்ட நிலைமையில் தன் தலையில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவை தொடுன்னு சொல்லி முடக்குவாத விரல் மடங்கி இருந்தது. ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே அதை நிமிருகிறாரு. இது அற்புதம். சிம்மராக்கள் அவங்களே எழுதியிருக்காங்க. அந்தோணி அம்மாள் ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது. சும்மா கதை விடுகிற விஷயம் அல்ல இது. எல்லாமே முழு அட்ரஸோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். சந்தேகப்பட்டவங்க எங்கள்கிட்ட வந்து பேசலாம், நாங்கள் கூட்டிக் கொண்டு அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அப்போ நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். பாருங்கள் நடந்தது. அப்பொழுதே மடங்கியிருந்த என்னுடைய கால் விரலானது நேராக மாறியது. அடுத்த ஒரே வாரத்தில் நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது முடக்குவாதத்திற்குரிய எந்த ஒரு அறிகுறி கூட இல்லாமல் இயேசு கிறிஸ்து பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
அந்த வாதம் அந்த வியாதிக்குரிய அடையாளமே இல்லை. பூரண சுகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமானா இயேசு 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 என்கிற அற்புதமான ஆண்டவர், அவரை விசுவாசிங்க. அவரை பற்றி நிறைய பேர் பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க. இயேசு நான் சொல்கிற மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் மதத்தை பரப்புகிறாங்க. இது பொய்யான சில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையை அதான், காசு வாங்கி பொய் பேசுகிறது. அதுக்காக சொல்கிறது வெளிநாட்டு பணத்தை வச்சு மரம் மாற்றுறாங்க. ஒன்று தெரியுமா அவங்களுக்கு? எங்களுக்கு எந்த வெளிநாட்டு எந்த நிறுவனத்தின் பணமும் வருவது இல்லை. இந்தியர்கள் பணத்தை தவிர எந்த வெளிநாட்டுக்கு பணம் எங்களுக்கு வருவது இல்லை. ஆனால் இப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த அமைப்புகளுக்கு கோடியாக பணம் வருது. எனக்கு தெரியும், லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். தெரியும், அமெரிக்காவில் அந்த மாதிரி நிறைய வச்சு அங்கேருந்து பணம் திரட்டி வெள்ளைக்காரங்கிட்ட பணம் வாங்கி இங்கே அனுப்புகிறாங்க. இந்த மதம்னு பேசுகிறாங்க பாருங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக. அவங்களுக்கு தான் கோடியாக பணம் வருது. அங்கேருந்து வெள்ளைக்காரங்க பணத்தை வாங்கி இங்கே பணத்தை கொடுத்து தப்பான செய்தியை பரவ வைப்பது. தெரியாமல் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு ஜீவன் உள்ள தேவன். அவர் மெய்யான காரியத்தை செய்கிறவர். இந்த பொய்யான செய்தியை பரப்புகிற சிலர் அதான் அவனுடைய பிழைப்பு. அதுக்கு காசு வாங்கி கொண்டு செய்வது. அவனை பாருங்கள், அவன் பரிசுத்தமாக இருக்கான்னு பாருங்கள், பிரார்த்தனை பண்ணான்னு பாருங்க, குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு சும்மா ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அலைவான். ஆனால் பெரிய மத பக்தியாக அவர் இருக்கிற மாதிரி காமிப்பார். நமக்கு மத பக்தி அவசியம் இல்லை, கடவுள் பக்தி தான் தேவை. இந்தியாவில் கடவுள் பக்தி உள்ள மக்கள் தான் அதிகம். ஆமாம், அதனால தான் நம்ம சமாதானமாக இருக்கிறோம். எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒன்றா இருக்கிறோமே இந்தியாவில். எதனால்? இங்கே இருக்கிற மக்கள் கடவுள் பக்தி அதிகம். இந்த மத வெறி தான் பிரச்சனை உண்டாக்குவது. அது ஒரு சின்ன கூட்டம், அவங்கள பற்றி கவலைப்படாதங்க. அதனால் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தேடும்போது உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இன்றைக்கி ஜெபிங்க, இயேசுவே இந்த மகளுக்கு அற்புதம் செய்தீங்களே, எனக்கு செய்யுங்க. என்னுடைய வாத வியாதியை மாற்றுங்க, என் படுக்கையை மாற்றுங்க, என் காலை தொடுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கி விடுவார். சரியா? அதனால் இதான் உண்மையான காரியம். மெய்யா என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னொரு சாட்சி பாருங்களேன், இது ஒரு அற்புதமான சாட்சி. கடந்த வாரம் நடந்தது, லாஸ்ட் வீக்கு நடந்தது. சகோதரர் தர்ஷன், நாகர்கோயில். இது நாகர்கோயில் தான். தர்ஷன், நான் ஐடி துறையில் வேலை பார்த்து வருகிறேன். ஐடியில் வேலை பார்க்குற தம்பி. இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தருக்காக பகுதி நேர ஊழியமாக கைப்பிரதி ஊழியம் செய்து வந்தேன். நான் ஊழியம் செய்யும்போது அநேக பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிட்டது. இதனால் எனக்குள்ளே ஒரு கலக்கம், பயம் ஏற்பட்டு கைப்பிரதி கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். ஊழியம் செய்தால் பாடு வரும், சிலர் அடிக்க கூட செய்வாங்க. இயேசுக்காக அடிபடுவது ஒரு பெரிய பாக்கியம். நல்லது செஞ்சு தானே அடி வாங்குறீங்க. திருடிட்டு போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அடி வாங்கலையே. நன்மை செய்கிறீங்க, நல்ல காரியத்தை செய்கிறீங்க, சுவிசேஷ அறிவிப்பது. அதனால் பயம் ஏற்பட்டு கைப்பிரதி கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். என்னுடைய சபை போதகரும் ஊழியம் செய்ய அழைப்பார்கள். எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்று நானே நினைத்து கொண்டு ஊழியம் செய்யாமல் இருந்துவிட்டேன். இந்த நிலையில் 5 மாதங்களாக என் வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. சாதாரணமாக கை வைத்து தொட்டாலே வயிறு வலிக்கும். இந்த வலி எதனால் வந்தது என்று மருத்துவர்கள் கூட கண்டறிய முடியவில்லை. என் உடம்பில் வேறு ஏதும் பிரச்சனை இருக்குமோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் எனக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் சென்ற வாரம் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம்ல, வியாதியஸ்தர்காக ஜெபிக்க. போன வாரம் நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். கடைசி ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் கண்ணீரோடு என்னுடைய வயிறு வலி நீங்க ஜெபித்தேன். அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தர்ஷன் என்ற ஒரு வாலிபன் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு உள்ளீர்கள், ஆனால் ஊழியத்தின் மீது நாட்டமில்லாமல் இருக்கிறீர்கள். இதனால் தான் உடம்பில் நோய்கள் ஏற்படுகிறது. உடனே நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பெயர் சொல்லி அழைத்து கூறினீர்கள். உடனே என் இருதயத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. என்னுடைய தவறை உணர்ந்து ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், அதன் பின்பதாக எனக்கு வயிறு வலி சுத்தமாக மறைந்து போனது. அப்போ 6 மாதமாக இந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம்? வலி தவறுனதுனால.
ஊழியம் செய்யாமல் வழி தவறி போனதுனால ஆண்டவர் சிட்சிக்கிறார். நீ வா, எனக்கு ஊழியம் செய்யணும், நீ என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். எவ்வளோ ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கெல்லாம் சொன்னால் தானே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால் பாடு வரும், நெருக்கம் வரும். அதுக்கு மத்தியில் நம்ம சொல்லணும், செய்யணும்ல, இந்த நல்ல ஊழியத்தை நிறைவேற்றணும்ல. பாருங்கள், ஆண்டவர் பேர் சொல்லி அவருடைய பிரச்சனை சொல்லி ஆண்டவர் கிரியை செய்த உடனே வியாதி மறைந்து விட்டது. அற்புத சுகம். இப்பொழுது என் போதகரின் அழைப்பினை ஏற்று சபையிலும் ஊழியம் செய்து வருகிறேன், கைப்பறுதி ஊழியமும் செய்கிறேன். அது தவிர தொலைபேசியில் ஆலோசனை கொடுக்கும் ஊழியமும் செய்கிறேன். இப்பொழுது கர்த்தருக்காக முழு பலத்தோடு ஊழியம் செய்ய அர்ப்பணித்து இருக்கிறேன். இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ தெரியுதா, இதை நடத்துகிறவர் மோகன்லாஸ் இல்லை. சில நினைக்கிற மோகன்லாஸ் ஏன் இந்த ஜபத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, அதான் கொரோனா முடிஞ்சு போச்சு இல்லை, இன்னும் எதுக்குன்னு நான் நடத்துகிறேன். இது இயேசு. இந்த மாதிரி ஆத்மாக்களை சந்திக்கவும் ரட்சிக்கவும் ஊழியர்களை எழுப்பவும் அவர் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. இதுக்கு விரோதமாக பேசினா நீங்கள் அவர்கிட்ட விளையாடுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அவர் சொல்கிறது செய்கிற வேலைக்காரன், அவ்வளோதான். எவ்வளோ காரியம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமே வராது. அதுக்காக நான் என்ன செய்கிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்கள், தர்ஷன் பேர் சொல்லி அவனுடைய கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஊழியத்தை விட்டுட்ட, ஊழியத்தை செய்யலை, ஊழியம் செய், உடனே சுகம் கிடைக்குதில்ல, நீ ஊழியக்காரனா மாறிட்டார்ல. அப்போ இயேசுக்கு எவ்வளோ தேவை. இந்த நிகழ்ச்சி மூலமாக உலகம் முழுவதும் ஆண்டவர் செய்கிறார். அமெரிக்காவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறேன், பிரதர் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி மூலமாக தான் எனக்கு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இது மாதிரிலாம் எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, இப்படிலாம் ஜெபிக்கணுன்னே தெரியாது. அதை வச்சு தான் இப்படி நாங்கள் ஜெபிக்க ஃபேமிலியாக சொல்கிறாங்க, நீங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் உலகம் முழுதும் இந்த நிகழ்ச்சி வச்சு ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சாத்தானுக்கு அது பிடிக்கலை, அதனால தான் நிறைய குறிவைத்து கொண்டே இருக்கிறான். அதனால் தெரியும், இவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க காரணம், தேவன் இவ்வளவு கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறார். காரணம் உடைய ஜெபம். என்னை நேசித்து ஜெபிக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள். சின்ன அமெரிக்காவில் கூட ஃபேமிலி சின்ன பிள்ளைங்க, ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். வேறு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு டெய்லி ஜெபம் பண்ணுவா என்னுடைய மகள், என்னை சின்ன குட்டி பிள்ளை. அந்த ஜெபம் தான் என்னை பலப்படுத்துது. அந்த ஜெபம் அநேகருடைய ஜெபம், உங்களுடைய ஜெபத்தினால தான் தேவன் நடத்துகிறார். பாருங்கள், தர்ஷனை ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னொரு அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு மக்கள் சந்திக்கிற பிரச்சனை தெரியுமா? மதம் பிரச்சனை இல்லை, மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் அது நிறைய பேர் யோசிப்பதில்லை, அதை சிந்திப்பதே இல்லை. பாருங்கள், அவங்க சகோதரர் முருகன், தூத்துக்குடி சேர்ந்த சகோதரர் முருகன், அவங்க எழுதியிருக்காங்க, எங்கள் குடும்பம் மிகவும் பக்தி வைராக்கியமான இயேசுவை அறியாத குடும்பம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு பாதர யாத்திரையாக சென்று இருக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தெய்வத்தை வணங்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். நான் அப்படி தான் இருந்தேன் 14 வயசு வரைக்கும். சென்னைக்கு போன பிறகும் காலையில் எழுப்பி குளித்த உடனே ஈர ட்ரெஸ்ஸோடு போய் முதலாவது சாமி கும்பிடுவது, சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிடுவது, எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. தரையில் விழுந்து சாஸ்தாங்கமாக கடவுள் வணக்கம் செய்வது, அது மாதிரி. அதுதான் இந்த நிலையில் சென்ற வருடத்தில் என் மகள் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, 6வது வகுப்பு படிக்கிற மகள், 6 வகுப்புனா 11-12 வயசு இருக்கும், அவ்வளோதான். என்ன நடக்கிறது பாருங்கள். அவருடைய மகள் 6வது வகுப்பு படிக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் திடீரென எல்லாம் மாற ஆரம்பித்தது. சரியாக பள்ளிக்கு செல்ல மாட்டாள், அடம்பிடித்து அழுவாள், எங்கள் மீது எல்லாரிடத்திலும் கோபப்படுவாள், சரியாக சாப்பிட மாட்டாள், சரியாக தூங்கவும் மாட்டாள், ஒரு மன அழுத்தத்திலே அனுதினமும் அவள் காணப்படுவாள். என் மகளின் இந்த பிரச்சனை தீர்க்க பல கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்தோம், காணிக்கை கொடுத்தோம், நான் வணங்கின எல்லா கடவுளிடமும் வேண்டினேன், எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் என் மகளை நினைத்து வீட்டில் நிம்மதி இருக்காது, வீடு இருள் அடைந்தது போலத்தான் எப்பொழுதும் இருக்கும். ஒரு 12 வயசு குழந்தை இப்படி ஆயிட்டுன்னா எப்படி இருக்கும் பெற்றோருக்கு?
ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, கோவப்படுது, இன்டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. இல்லை, எவ்வளோ பெரிய அந்த பெற்றோருடைய மனசு. இந்த மாதிரி பிரச்சனையில் எத்தனை 1000 பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு? மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் புத்தி இருக்கிறா யோசிங்க. ஒவ்வொரு வீடுகளில் போய் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் மன உளைச்சலில், கஷ்டத்தில் யார் தீப்பாங்க, எங்கே போகுதுன்னு தெரியாமல் இத்தனை பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற மக்கள் பல லட்சங்கள். குடிகாரங்களே பாருங்கள், 1.5 கோடிக்கு மேலே வந்துட்டாங்க. அப்போ 1.5 கோடி குடும்பம் தவிக்கிறது. கணவர் குடிக்கிறார், மகன் குடிக்கிறான், என் குடும்பமே பாழாகுது. இங்கே வந்து எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? நாங்கள் மக்களை தினமும் சந்திக்கிறதுனால தெரியும். ஏர்போர்ட்டில் பார்த்து அழுகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்த்து அழுகிறாங்க, பப்ளிக்காக ஷாப்பிங் போனால் அழுகிறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு? மக்கள் பாதிக்கப்பட்டு என்ன அலமோதுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ண, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, பரிகாரம் செஞ்சாச்சு, பணம் செலவு பண்ணியாச்சு, எங்கெங்கே போச்சோன்னாங்களே போயாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? இப்படி நிறைய மக்கள் தெரியுமா அவங்களுக்கு? இதில் மதத்தை பற்றி சண்டை போட்டு என்னங்க பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். இவங்களுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு மதத்தினால தீர்வு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மதத்தினால கூட தீர்வு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேனே, கிறிஸ்தவ மதத்தினால தீர்வு வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த தீர்வு கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த மாதிரி ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொல்கிறார். இந்த ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், அவரைத்தான் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த குடும்பம் எப்படி வேதனைப்பட்டு நிற்கிது பாருங்கள். அவங்க பக்தியா இல்லையா, கடவுளை தேடலையா, நம்பலையா? எல்லாம் இருந்ததே, பக்தியாக தானே இருக்கிறாங்க. பணம் செலவு பண்ணுறாங்களே கடவுள் வணக்கத்துக்கு. யோசித்து பாருங்கள். என் மகளை நினைத்து வீட்டில் நிம்மதியே இருக்காது, வீடே இருள் அடைந்தது போல எப்பொழுதும் இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் 2023 வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் கூறியதால், ஃப்ரெண்டு, இதுதான் நல்ல நண்பர்கள், நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்குறவங்க. நான் சொல்ல, என் நண்பர்கள் கூறியதால் நாங்கள் குடும்பமாக தேவனுடைய கூடாரத்திற்கு வந்தோம். நாங்கள் என் மகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வரும்போது என் மகள் எரிச்சல் அடைந்து கோபப்பட ஆரம்பித்தாள். உள்ளே வர விரும்பலை. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி அந்த சின்ன பிள்ளையை வாதித்து கொண்டு இருந்தது. 12 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? படிக்கிற பிள்ளைய பிசாசு இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். கோபப்பட ஆரம்பித்தாள். தேவனுடைய கூடாரத்தின் ஜெபமயத்தில் வைத்தில் தேவ ஊழியர் ஒருவர் எங்கள் குடும்பத்தை விசாரித்து ஆலோசனை கூறி என் மகளுக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். தேவ ஊழியர் ஜெபிக்கும் போதே எங்களை அறியாமலேயே நாங்கள் எல்லாரும் அழுது இயேசுவிடம் எங்களை அர்ப்பணித்தோம். அவ்வளோ துக்கம், அவ்வளோ பாரம். நாங்கள்லாம் குடும்பமாக அழுது இயேசுக்கு அர்ப்பணித்தோம். ஜெபம் முடிந்ததும் எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. இதாங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், பீஸ் ஆஃப் மைண்ட். இருதயத்தில் சமாதானம், நிம்மதி. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் நிம்மதி. இயேசு கூட இருக்க பார்த்துக்குவார், அந்த நிம்மதி இருக்கும். சொல்கிறாங்க, பெரிய ஆச்சரியம், வீட்டுக்கு சென்ற பின்பு அன்று இரவு என் மகள் நன்றாக தூங்கினாள். உடனே விடுதலை. என்னைக்கு ஜெபிச்சாங்களோ, இயேசுவேன்னு அழுது கூப்பிட்டாங்களோ, உடனே விடுதலை. அன்றைக்கு அந்த மகளுக்குள்ளே மாற்றம். நன்றாக தூங்கினாள். மறுநாளில் நன்றாக சாப்பிட்டாள். அதன் பின்பதாக என் மகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவில்லை. மேலும் நான் 10 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இவ்வளோ பக்தி, ஆனால் குடியை விட முடியல. இப்படி தான் இன்றைக்கி குடியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத கடவுளை தான் இன்றைக்கி நம்ம தேடுகிறோம். இல்லை, யோசித்து பாருங்கள். இவ்வளோ பக்தி இருக்குது, 10 வருஷம் மதுபானத்தை விட முடியல. அவர் அந்த சகோதரர் சொல்கிறார், அடிமையாக இருந்தேன், அன்றைய தினத்திலிருந்தே குடிப்பழக்கம் போய்விட்டது. ஐயா யோசிங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் வைராக்கியம் அப்படி தான் இருப்பேன்னா நீங்கள் தான் யோசிக்கணும். இவ்வளோ பக்தி உள்ள சகோதரன் 10 வருஷமாக
மதுபானம் அதை விட முடியல. என்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களோ, குடும்பத்தில் மகளுக்கு சுகம், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை. இப்பொழுது நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் வீடு இப்பொழுது இயேசுவின் வீடாக மாறிவிட்டது. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. ஏன் காசு கொடுத்தாங்களா? மோகன்லாஸ் காசு கொடுத்து மாற்றினாரா? நான் அவங்கள பார்க்கவே இல்லை. இவங்களை எனக்கு தூத்துக்குடிலேருந்து தான் வந்திருக்காங்க. இவங்கள நேரில் நான் பார்த்தது கூட கிடையாது. யாரும் காசு கொடுத்தாங்களா மரம் மாற்றுறதுக்கு? விடுதலை கொடுத்த இயேசு. எங்கேயுமே தீர்வில்லை. என் குடும்பமே இருளுக்குள்ளே மூழ்கி கிடக்குது. இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவரை கூப்பிட்ட உடனே இலவசமாய் விடுதலை. அவங்க காசு கொடுக்கவில்லை, இலவசமாய் விடுதலை. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, சந்தோஷம், நிம்மதி, குடும்பமே மகிழ்ச்சி, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு. இந்த இயேசுவை தான் நான் சொல்கிறேன். அது பிடிக்காமல் சிலர் தான் எனக்கு விரோதமாக பேசுகிறது, செய்கிறது, எழுதுறது, திட்டுறது எல்லாமே. அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். எவ்வளோ பேர் திட்டினாலும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்ற ஐயா, நான் விடுதலை பெற்ற ஐயா, இயேசு விடுதலை கொடுத்தார் ஐயா, என் குடும்பம் உயிரோடு இருக்க காரணம் உங்கள் ஜெபையான்னு சொல்லுவேன். அந்த ஒரு சந்தோஷம் போதும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்குதே. நான் இன்றைக்கி அவளை பார்த்ததே இல்லை. இயேசுவை தேடி வந்தாங்க. இந்த இயேசுவை தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்களே பார்க்குறேன். நான் மதத்தை பற்றி பேசுகிறேன்னா பாருங்கள், எதுவும் பேசுவதில்லை. வேறு வசனம் இயேசு சொல்லுகிற காரியம். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையில் அவர் மரித்து பரிகாரத்தை உண்டாக்கினார். எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் இருக்குதில்லன்னு தேடுவாங்க. தோஷம் மாறுவதற்கு பரிகாரம், கெட்ட நேரம் போவதற்கு ஒரு பரிகாரம், நல்ல நேரம் வருவதற்கு ஒரு பரிகாரம், இந்த தீமை நீங்குவதற்கு ஒரு பரிகாரம், இந்த தோஷம் மாறணும். அதனால தான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனை மாற மாட்டேங்குது. பரிகாரம், அதுக்கு எவ்வளோ பணம், 10,000 20,000 1,00,000 செலவு பண்ண ஆயத்தமாக இருக்குது. செலவு பண்ணியும் தீர மாட்டேங்குதே. எப்போ உங்கள்கிட்ட பணத்தை வச்சு பரிகாரம் செய்யலான்னு சொல்கிறாங்களோ, நான் உங்களுக்கு திட்டமாக சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு விடுதலை வராது. கடவுள் என்கிறவர் இலவசமாக நமக்கு விடுதலை தருகிறவர். நீ காசு வாங்கிட்டு உன் பரிகாரம் செஞ்சு உன் காரியத்தை மாத்துறேன்னு சொன்னால் அவர் கடவுளாக இருக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். பணம் கொடுத்து உன் பாவ தோஷம் சாப தோஷம் மாற்ற முடியும்னு சொன்னால் அதை நம்பி ஏமாந்து போகாது. இலவசமாக யார் விடுதலை கொடுக்குறாங்க? உங்கள் பாவ சாபத்தை மாற்றி உங்களுடைய தோஷத்தை மாற்ற இலவசமாய் விடுதலை கொடுக்க ஒரு கடவுள் உண்டா? தேடுங்க, நீங்களே தேடுங்க, சர்ச் பண்ணுங்க. செல்ஃபோன் வாங்க எவ்வளோ தேடுறீங்க? ஒரு செல்ஃபோன் வாங்கினால் இதில் என்ன இருக்குது, அது இருக்குதா, இது இருக்குதா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தானே வாங்குறீங்க. கடவுளை தேடுங்க. எது உண்மையான கடவுள்? இந்த கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் இதை கேட்பாரா, இப்படி நடப்பாரா, அவருடைய லைஃப் எப்படி, பரிசுத்தமாக இருக்கிறாரா, மக்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாரா, மக்களுக்காக என்ன செய்தார், அன்னைக்கு ஏதோ நடந்தது, அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, உண்மைதான். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், இயேசு மரித்ததுனால உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த இயேசு வந்தது உங்களுக்காக. அப்படி சொல்லக்கூடிய கடவுளை காண்பீங்க. இந்த கடவுள் உங்களுக்காக வந்தார், மனுக்குலத்துக்காக வந்தார், இந்த பாவ சாப தோஷத்தை மாற்றுவதற்கு இதை செய்தாருன்னு ஒரு கடவுளை காண்பீங்க. நீங்கள் தேடுங்க. நான் சொன்ன உங்களுக்கு கோபம் வரலாம், நீங்களே தேடுங்க. நான் உங்களுக்கு சிலர் எத்தனையோ சொல்கிறீங்களே, நீங்களே தேடுங்க, சர்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் தேடி தேடி ஒரு ஷர்ட் வாங்கினா பெசிக்கு பார்த்து வாங்குறீங்களா, இது என்ன மெட்டீரியல்னு பார்த்து. ஒரு கடவுள் என்பது எவ்வளோ முக்கியம். நீங்கள் தேடுங்க, யோசிங்க, சிந்திங்க, சர்ச் பண்ணுங்க. இந்த கடவுள் எனக்காக என்ன செய்தான்னு கேளுங்க. அவர் வந்தார், சண்டை போட்டார், ஜெயித்தார், கல்யாணம் பண்ணார், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சார், அது அவருடைய காரியம். எனக்கு என்ன செய்தார் இந்த கடவுள் வந்து கேளுங்க. தயவு செய்து யோசிங்க. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறீங்க? நீங்களே யோசிங்க. இந்த மாதிரி ஒரு கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், இலவசமாய் விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டார். எங்கள் கேம்பஸ்க்கு எவ்வளோ மக்கள் கிறிஸ்தவராக, இது இந்துக்கள் வர்றாங்க, முஸ்லீம்கள் வர்றாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத வர்றாங்க. யாரையும் நாங்கள் மதம் மாற சொல்லுவது இல்லை. இயேசு என்கிற ரட்சகர் உங்களுக்கு என்ன செய்வான்னு சொல்கிறோம். அவர்கிட்டருந்து எப்படி நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதை செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க.
வாங்க யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணு, மோகன்லாஸ் என்னை மதம் மாற சொன்னார், நீ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி பேசுகிறதே இல்லையே, சொன்னதே இல்லையே யார்கிட்டையும். அப்படின்னா என் சகோதரர்கள் தான் நான் முதல்ல சொல்லணும். என் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, என் அன்பாக இருக்காங்க, அவர்கிட்ட தானே சொல்ல மதம் மாறுங்க. நீ அதனால் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவ மதம் மாறிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மதம் மாறுறதுனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. சில சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து வேகனே இப்படிலாம் ஆகிட்ட நானும் மதம் மாறிடுறேன். எதுக்கு மரம் மாறணும்? நீ மரம் மாறினெல்லாம் என்ன மதமே மாறப்படாது, இருக்கிற இடத்துல இருன்னு சொல்லிடுவேன் நான். சிலர் அப்படி சந்தோஷப்படுவான்னு நினைப்பாங்க. இல்லை, இயேசு என்கிற ரட்சகரை அறிந்து கொள்ளுங்க. நமக்காக உயிரையே கொடுத்த ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். உங்கள் பிரச்சனைக்கு அவர் தீர்வு, உங்களுடைய போராட்டத்துக்கு அவர் தீர்வு, உங்கள் பாவ சாபம் தோஷம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்கிறது. இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நல்ல செய்தியை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த நல்ல செய்தியை செய்கிறதுனால என்னை திட்டுங்க, ஏசுங்க, கேவலமாக பேசுங்க, அடிங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு முருகன் குடும்பமே மீட்கப்பட்டிருக்குது ஐயா. அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. நேற்றுக்கு வந்தாங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம், நான் கூப்பிடல, அவங்களே வந்த இஸ்லாமிய குடும்பம். போன வருஷம் வந்தாங்க, கர்ப்பஸ்திரியா. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு செபிக்கணும். என்னம்மா விஷயம்? கணவரோடு வந்திருந்தாங்க. 2வது குழந்தை. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து பூரண வளர்ச்சி இல்லை, இந்த குழந்தை பிறந்து அதுக்கு கண் இருக்காது, கை இருக்காது, உடுப்பை பாதிக்கப்பட்டு பூரண வளர்ச்சியில் கலைச்சிருவோன்றாங்க. முஸ்லீம் குடும்பம் நேற்றுக்கு வந்தாங்கங்க. ஆனால் போகிற ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க. அப்போ இது மாதிரி பிரச்சனையோடு வந்தாங்க. அப்போ நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கணவன் மனைவியிட்ட கேட்டான். ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணுங்க, என் குழந்தைய அவர் பாதுகாப்பார், என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது, நல்ல குழந்தையை தருவார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தா நான் ஜெபம் பண்ணுறேன். நான் வெறும் நீங்கள் விசுவாசித்தா நான் ஜெபம் பண்ணுறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய இயேசு பாதுகாத்து தரணும். டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க. ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சேரெலாம் பார்த்துட்டு, நீங்கள் விசுவாசித்தா நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணேன். 2 மாதங்கள் திரும்ப வந்தாங்க. மறுபடியும் டாக்டர் சொல்கிறாங்க, மறுபடியும் நாங்கள் செக் பண்ண, குழந்தை பூரண வளர்ச்சி இல்லை, இந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்காது, அல்லது பாதிக்கப்பட்ட உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு தான் பிறக்கும், இந்த குழந்தை உங்களுக்கு நல்லதில் அழிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் ஸ்கேனில் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்கு நல்ல பூரணமான குழந்தை தருவார், நீங்கள் விசுவாசித்தா நான் ஜெபம் பண்ணுறேன். அவங்க விசுவாசத்தின்படி அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான். இஸ்லாமிய சகோதர சகோதரி ஃபேமிலியாக ஒரு குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தைய கர்ப்பத்தில் வந்தாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில மாதம் கழித்தது திரும்ப வந்தாங்க, அழகான குழந்தையோடு வந்தாங்க. என் கையில் கொடுத்து ப்ளஸ் பண்ணுங்க ஐயா. டாக்டர்ஸ் இப்படி சொன்னாங்க, கடைசி வரைக்கும் இந்த குழந்தை உயிரோடு இருக்காது, முழு குழந்தைய கிடைக்காது, இந்த குழந்தைய அழிச்சிருங்க நாங்கள். ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு வந்து ஜெபம் பண்ண, இயேசு கிறிஸ்து அழகான குழந்தைய பூரண நல்ல சுகத்தோடு தந்திருக்கிறார். நேற்றுக்கு ஃபேமிலியாக வந்து கையில் கொடுத்து ப்ளஸ் பண்ணுங்க, உம்மை மாதிரி அழகாக இருக்கு. இதை தானே செய்கிறேன் ஐயா. பயந்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ, இப்படி எங்கே போகிறது, யார் நமக்கு வந்து இதிலேருந்து ஒரு ஆறுதலாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவாங்கன்னே. அதுக்கு தானே வர்றாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்போ இயேசு மதங்களை பார்க்கிற தேவன் அல்ல. நான் உங்களுடைய மதத்தை பற்றி பேசவில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இயேசு என் குழந்தை, அப்போ நான் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். இதுதானே செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்பர். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் மத வித்தியாசம் பார்க்க அவருக்கு தெரியாது, ஜாதி வித்தியாசம் பார்க்க அவருக்கு தெரியாது. அப்படி பார்த்தால் அவர் கடவுளே கிடையாது. நான் சொல்லுவேன், அவர் மத வித்தியாசம் ஜாதி வித்தியாசம் பார்த்தா அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஜாதிக்கு கடவுளும் கிடையாது, மொழிக்கு கடவுளும் கிடையாது. முழு உலகத்திற்கும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தான் கடவுள் என்கிறவர், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். மனிதனுடைய சட்டத்திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், மத உணர்வுகள், ஜாதி உணர்வுகள், மொழி உணர்வுகள், இதெல்லாம் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள் என்கிறவர். அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் தான் கடவுள்.
அந்த கடவுள் யாருன்னு நீங்களே சோதிச்சு பாருங்கள், நீங்களே யோசிங்க. தயவுசெய்து நிறைய பேர் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அறியாமையினால் இவ்வளோ பேர் கண்ணீரில் கஷ்டத்தில் இருக்கிறதை நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த கடவுளை இத்தனை வருஷம் நான் தெரியாமல் இருந்துட்டேனே, இப்படி ஒரு அற்புதமான கடவுளை நான் அறியாமல் இருந்துட்டேன்னு எத்தனை பேர் வந்து அழுகிறாங்க தெரியுமா? ஐயோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இவர் அறிஞ்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறவங்க. அதனால் இந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை. இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் ஒன்று சகோதரி பியூலா ராஜபாளையத்திலேருந்து சகோதரி பியூலா. இவங்க வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்க. அப்புறம் இன்னொரு சகோதரர் சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த 2ஐயும் கேட்ட பிறகு நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கலங்கிட்டு இருக்கீங்களா, பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? பயப்படாதங்க, இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட ஜெபிக்கணும், விடுதலை உண்டாகும், வியாதி படுக்கை மாறும். நீங்களும் உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தையோடு வந்து மகிழ்ச்சி ஆண்டவரை துதிப்பீங்க. சரியா? 14 வருஷம் டாக்டர் சொல்லுது பிறவி குறைபாடு, பிறவிலேயே காதில் அந்த பிரச்சனை, ஓட்டை, ரத்தம் அழிவது. யோசித்து பாருங்கள், ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்குற காரியத்தில் எவ்வளோ எத்தனை மருத்துவர் பார்த்துருப்பாங்க. டாக்டர்ஸ் மருத்துவம் சில சமயத்தில் முடிந்த அளவுக்கு நமக்கு செய்வாங்க மருத்துவம். அதுக்கு மேலே இதால் முடியாது, அவ்வளோதான் சொல்லிடுவாங்க. சாகும் வரைக்கும் அவ்வளோதான், பிறவி குறைபாடு, அதனால் அவள் தாங்கித்தான் ஆகணும். இதை சரிப்படுத்த ஒரே ஒருத்தரால் முடியும். பிறவி குறைபாடை சரிப்படுத்த நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து, அவரால் சரிப்படுத்த முடியும். பாருங்கள், விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க, அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். 14 வருட பிரச்சனை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு செய்வார். உங்கள் குழந்தைய வச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்கீங்களா? என் குழந்தைக்கு கண்ணு சரியில்லையே, காது கேட்கலையே, கால் வளைஞ்சிருக்குது, இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்குது, என் குழந்தை நார்மலாக இல்லையே, மூளை வளர்ச்சி இல்லையேன்னு விசுவாசத்தோடு ஜெபிங்க. பெற்றோர் தாயும் தகப்பனும் சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் குழந்தைக்கு அற்புத சுகம் உண்டாகும். எதையும் செய்ய இயேசுவால் முடியும். பிறவி குறைபாடை சரி செய்ய இயேசுவால் முடியும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. சரி, இன்னொரு சாட்சி கேட்போம். சகோதரர் மாணிக்க வாசகம், காரணம்பேட்டை, கோயம்புத்தூரில் காரணம்பேட்டை என்ற இடத்திலிருந்து மாணிக்க வாசகம் என்கிற ஒரு ஐயா, அவங்க 30 வருஷம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எப்படி அதுலேருந்து இயேசு விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்கிறாங்க. அதை பாருங்கள். இவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நான் இவங்களை சந்தித்ததே இல்லை, இந்த குடும்பத்தை. அவங்க இயேசு சந்திச்சிருக்கிறார். அவங்கள பாருங்கள். மாணிக்க வாசக ஐயா எவ்வளோ பக்தியாக இருந்தாங்கல்ல, ஆனால் 30 வருஷம் மதுபானத்தில் விடுதலை இல்லையே ஐயா. எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை செலவு பண்ணி கடன் வாங்கி தெய்வத்தை தேடி போனாங்க. ஆனால் விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே. இப்போ அவங்க சொல்லாம பாருங்கள், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் கூப்பிட்டா உடனே எனக்கு பதில் தருகிறார். எவ்வளோ அனுபவம் பார்த்தீங்களா? அவனுடைய அனுபவம் அது சும்மா கற்பனை காரியம் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ சந்தோஷமாக அதை சொல்கிறான் பாரு, என் கூட அவர் இருக்கிறார், என்னோட பேசுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து. எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது? இயேசு உங்களோட பேசுகிறாரா? பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறான்னு உங்களுக்கு சொல்ல முடியுதா? தெய்வனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் பேச மாட்டார். பைபிள் காலேஜில் 10 வருஷம் படிச்சுட்டு இதுதான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க சிலர். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப படிச்சுட்டாங்களா, கடவுளெல்லாம் பார்க்க முடியாது, பேசலாம் மாட்டார். பேசாத கடவுள் எதுக்கியா நமக்கு? அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையா? பேசாத கடவுளை பற்றி எதுக்கு அறியணும்? நம்ம பேசுகிறவர் தான் கடவுள். பேசணும், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படணும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரணும், கொஸ்டின் கேட்டால் பதில் தரணும். அவர் தான் கடவுள். அந்த ஐயா சொல்கிறாங்களே, மாணிக்க வாசக ஐயா, எத்தனை இந்துக்கள், எத்தனை மக்கள் பக்தியாக இருக்கிற என்கிட்ட இயேசு பேசுகிறான்னு சொல்கிறாங்களே. தயவுசெய்து இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. 30 வருஷம் விடுதலை, சமாதானம், அவங்களுக்கு சந்தோஷம்.
உங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க, காரணம்பேட்டையில் தான் இருக்கிறாங்க, எங்கே கிடையாது. அவங்க இடத்துல போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம டீம் ஆட்கள் போய் அவங்கள கூட்டி கொண்டு இங்கே குறைச்சி பேச வைக்கிறலாம் கிடையாது. அவங்க வீடு, அவங்க இடம், அங்கேயே போய் சொல்கிறாங்கன்னா இன்னும் அவங்கள சந்தித்ததே கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்கிறதுன்னு நீங்களே சோதித்து பாருங்கள். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவர் எங்கே, அவர் எப்படி நான் சந்திக்கலாம்? ஏன் பிரச்சனைக்கு உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இயேசு கிறிஸ்துவனிடத்தில். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐயா, எனக்கும் மதுபானம், போதை வஸ்துகள் இதான் பிரச்சனை. குடியை நிறுத்த முடியல, பீடி சிகரெட்டை விட முடியல, இந்த பாவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லை, சமாதானம் வேணும். அந்த ஐயா சொன்னால நிம்மதி சமாதானம் இயேசு உங்களுக்கு தருவார். இன்றைக்கு இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். இருக்கலாம், நீ எங்கேயும் போக தேவையில்லை, 4 மாடிக்கு பிரயாணப்பட்டு வரணும், செய்யணும், ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து கொண்ட இயேசு அங்கே தான் இருக்கிறார், அவங்க பக்கத்தில் இருக்கார். அந்த ஐயா சொன்னால எனக்குள்ளே இருக்கிறார் இயேசு. அதான் இயேசு. அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, மனிதனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். பைபிளில் இருக்குது. எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, இயேசுவை எனக்குள்ளே வாங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க, நிம்மதி தாங்க, சமாதானம் தாங்கன்னு கேளுங்க. அவர் பெரிய சமாதானம் தருவார். எவ்வளோ ஒரு இனிமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? இயேசுவோடு வாழ்வது எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அந்த தினமும் அவர் நம்மோடு பேசுகிற ஒரு கடவுளாக இருந்து நம்மோடு கூட இருந்து செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை மன்னித்து உனக்கு விடுதலை தர முடியும்னு சொல்லுகிறார். சுகம் கொடுக்க முடியும். பிறவிலேயே பிறந்ததிலிருந்து இந்த வியாதி, என் குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, பிசாசு போராட்டம், இது என்ன பண்ணன்னு தெரியல. இயேசு இயேசு அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க போகிறோம். இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசுவே உதவி செய்வார். 5 நிமிஷம்தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. முடியலைன்னா பரவாயில்ல, நீங்கள் பழக்கம் இல்லாதவங்க உட்கார்ந்து கண்களை மூடி கை கூப்பி இயேசு உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கும் செய்யுங்க. இயேசுவே உம்முடைய பெயரை சொல்லி கூப்பிட்றேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என் மனதை மாற்றுங்க. இந்த குடி எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்து எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னை மன்னிங்க, சமாதானம் கொடுங்கன்னு கேளுங்க. என் கணவருக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரை விடுதலை கொடுங்கன்னு குடும்பத்தை அர்ச்சிப்பீங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. காதில் பிரச்சனைனா காதில் கை வைங்க. கண்ணில் சுகம் வேண்டாம், கண்ணில் கை வைங்க. எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல கை வைத்து கொண்டு இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்கள். குழந்தை செல்வத்துக்கான கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனமாக ஆசீர்வதியும். குழந்தை சுகம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா தாய் தகப்பன் இணைந்து குழந்தை மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதமான விடுதல் அற்புதம் செய்வார். இவங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்து நானும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல முடிந்தவங்க முழங்கால் போடுங்க, மற்றவங்க பரவாயில்லை. உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஒரு 5 நிமிஷம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, நானும் உம்மை அறிந்து கொள்ளணும், என்னையும் தொடுங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை தாங்க. ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு விடுதலை கொடுங்க, என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது சுகம் கொடுங்க. இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் தாங்கி, குழந்தை இல்லாமல் நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். இயேசுவே இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் இயேசு தருவார். அவ்வளோதான். பரிகாரி இயேசு தான், நீங்கள் வேறு பரிகாரமே செய்ய வேண்டாம். இயேசு தான் பரிகாரி. உங்களுக்காக சிலுவையில் பாவ தோஷங்களை எல்லாம் சுமந்து முடிச்சிட்டாரு. அதனால் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என்னை தொடுங்க அப்படின்னு சொல்லுங்க போதும். இயேசுன்னு பெயரை சொல்லி கூப்பிடுங்க போதும். இயேசுவே தொடுங்க, இயேசுவை குணமாக்குங்க, இயேசுவை அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. என்ன வேணுமாக்க, இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், கை கால் பயன்படுத்த முடியல சுகம் கொடுங்க,
பாருங்க, முடக்குவாதம், பக்கவாதம், நடக்க முடியாது, விரல் உடனே அது சரியாயிற்று, அற்புத மாற்றம் உடனே உங்களுக்கு சரியாகும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து இயேசுவே நீ கூப்பிடுங்க, ஒரு நிமிடம் கூப்பிடுங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்க. தகப்பனே, கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா, இந்த ஜனங்கள் வேறு யாரிடத்தில் போவாங்க ஆண்டவரே? இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க, நிம்மதி கொடுக்க, சமாதானம் கொடுக்க, பாவத்தை மன்னிக்க உங்களை தவிர வேறு யாரால முடியும்? நீங்கள் தானே இவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க, இவங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க. இந்த மக்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை பரிகாரியாக பலியாக கொடுத்து உயிரோடு எழுந்தீங்களே. இந்த மக்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே, நினைத்தருளுங்க ஐயா. என்னால் பாவத்தை விட முடியலையே, நிம்மதி இல்லையே. இயேசுவே விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து, மதுபானத்திலிருந்து, போதை வஸ்துகள்ல இருந்து, இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இந்த மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விட முடியாம தவிக்கிறாங்கப்பா. யார் எனக்கு விடுதலை தருவாங்கன்னு ஏக்கத்தோடு நிற்கிறாங்க. இந்த பாவத்தினால எல்லாம் போச்சு, என் குடும்ப சமாதானம் போச்சு, பணம் போச்சு, வேலை போச்சு, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்களே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. இவங்களுக்காகத்தானே நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அதை நினைத்தருளுங்க. இவங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, சாபத்தை மாற்றிருங்க, வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே சுகமாக்கும், என் குழந்தையை குணமாக்கன்னு ஜெபிக்கிறாங்களே, இந்த குழந்தை சுகம் அடையட்டும், மரண கட்டுகள் மாறட்டும், ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்கிற இந்த குழந்தை சுகம் அடையட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கையில் இருக்கிற தன்னுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறாங்களே, அந்த மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். நடக்க முடியாம கை கால் செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, குடும்பமே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தொடுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு பக்கவாத வியாதியை மாற்றி நடக்க வச்சிங்களே, இந்த மகனை நடக்க வையுங்க, இந்த மகளை நடக்க வையுங்க. அவங்களை தொடுங்க, அவங்களுடைய சுகமளிக்கிற வல்ல மகளுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுங்க. இந்த கேன்சர் வியாதி மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும், பொருளாத பிளட் கேன்சர் இந்த குழந்தையை விட்டு மறைந்து போகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். இருதயம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரண போராட்டத்தில் இருக்கிற அந்த மகனை தொடும், இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும், வாழ்வுகளிலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸை தொடும், லிவரை தொடும் ஆண்டவரே, கிட்னியை தொடுவீராக, கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கும், பாதிக்கப்பட்ட நரம்புகள் எலும்புகளை தொட்டு குணமாக்க, குழந்தைகளை தொடும், வாலிபர்களை தொட்டு குணமாக்கும். இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு யார் யார் கூப்பிடுறாங்களோ ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் அழியட்டும், பெலிசூனிய வல்லமைகள் அழியட்டும், பிள்ளைகளுக்கு விடுதலை வரட்டும், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், பயப்படுத்துகிற ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு விலகட்டும். இயேசுவே விடுதலை தாருன்னு ஜெபிக்கிறாங்களே, விடுதலை கொடுத்துருங்க, விடுதலை கொடுத்துருங்க. அவங்களுடைய கடன் பிரச்சனை மாற்றுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க, குழந்தை செல்வத்தை கொடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. நீங்கள் செய்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, விசுவாசிக்கிறேன். ராதிகா என்கிற ஒரு மகள் கண்ணீரோடு நீ ஜெபிக்கிறாய். மகளே, உன் கர்ப்பத்தின் பாதிப்பு நிமித்த குழந்தை கிடைப்பது அரிதுன்னு டாக்டர் சொன்னதுனால நீ அழுகிறாய். உன் நிந்தை மாற உன் கர்ப்பத்தை இயேசு ஆசீர்வதிக்கிறார். முடியாததை முடிய செய்கிற தேவன் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. ஆண்டவர் குழந்தை செல்வத்தை தருகிறார். ராதிகா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது செல்வராகவன் என்கிற சகோதரர் ஜெபிக்கிறீங்க. செல்வராகவன் ஆண்டவருடைய கரமுகளை தொடுகிறது. இப்பொழுது இயேசுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள், பல நோய்கள், பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதுனால மரண போராட்டத்தில் இருக்கிறீங்க. இயேசுவின் வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள்ளே இறங்கி ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடுகிறது, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறது. மரண பயம் உங்களை விட்டு விலகுகிறது, சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க.
சொல்லுங்கள். ஏசப்பா நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள். பழனியப்பன் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. ஐயா, நீங்கள் கால்கள் பாதிக்கப்பட்டு நடக்க பலனற்று கால்கள் வீங்கி இருக்கிறது, அதனால் நடக்க முடியல, வேலை செய்ய முடியாதனால வீட்டில் தரித்திரம், வறுமை, பண கஷ்டம், ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய கால்களுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அந்த கால் வீக்கங்கள் மறைகிறது, வலிகள் மறைகிறது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். இந்த நாள்லேருந்து உங்களுக்கு சுகம். நீங்கள் வேலை செய்து உங்களுடைய குடும்பத்தை கவனிப்பீங்க. இயேசு உங்களை குணமாக்கி விட்டார். ஆண்டவருக்கு இயேசுவே நன்றின்னு சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. எழில் மதி, உங்களுடைய மொழிபெயர் எழில் மதி என்பது. எழில் என்று அழைக்கப்படுகிறீங்க சகோதரி. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விட்டது. உங்களுடைய தலையில் உங்களுக்கு பிரச்சனை, தாங்க முடியாத வலி வந்து வேதனைப்படுத்தும், விண்ணை தெரிக்கும் நரம்பு பாதிப்புகள், மரண போராட்டம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி அப்படின்னு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்து குணமாக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தொட்டதற்காக உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஜாஸ்மின் என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஜாஸ்மின், நீ உங்களுடைய கணவருக்காக ஜெபிக்கிறாய் மகளே. வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிற உன் கணவருக்காக ஜெபிக்கிறாய். உன் எதிர்காலமே சூன்யமாக இருக்கிறது. உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. நீ தனிமையாக உட்கார்ந்து அழுகிற மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீரை இயேசு கண்டார். உன் கணவருடைய வியாதி படுக்கை மாறுகிறது. உன் நிமித்தம் உன் கணவருக்கு இயேசு சுகம் தருகிறார். அவர் சுகம் பற்றி எழும்பி உன்னுடைய காரியங்களை கவனிப்பார். நீ பயப்படாதே, இயேசு உன்னை கைவிடுவதில்லை. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே. ஆண்டவர் செய்கிறதற்காக நன்றி, கொடுத்த விடுதலை சுகத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவி என்கிற ஒரு மகள், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. நீ ஒரு வாலிப மகள், படித்து கொண்டிருக்கிற மகள். வினோதமான ஒரு பிரச்சனை உன்னை பாதித்து கொண்டு இருக்கிறது. உன்னோடு ஒரு குரல் பேசுகிறது, செத்துரு, மறித்து விடு, உனக்கு எதிர்காலம் இல்லை என்று இரவும் பகலும் வாதிக்கிறது. இரவு ஏன் வருகிறது என்று கலங்குகிறாய். ஐயோ, நான் என்ன செய்வது என்று கலங்குகிறாய். நீ சொல்லுகிற பிரச்சனையை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இயேசுன்ற பெயரை சொல் மகளே. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல். இப்பொழுது அந்த ஆவி விலகுகிறது. உன்னை விட்டு அந்த ஆவி விலகி போகிறது மகளே. உனக்கு விடுதலை. உன் குடும்பத்தை தொடர்ந்து வந்து வாதித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி அது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உனக்கு விடுதலை. இனி உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கே விடுதலை உண்டாகும். நீ ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு அற்புதம் செய்வார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல் மகளே. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தர்ஷனி என்கிற ஒரு மகள், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன்னுடைய சருமத்தில் தோன்றியிருக்கிற வியாதியினால செத்துடலான்னு தோணுதுன்னு அடிக்கடி நீ சொல்லுகிறாய். அந்த சரும வியாதி உன்னில் பரவி கொண்டு வருகிறது. எதிர்காலமே பாதிக்குமே, நான் இப்படி வாழப்போகிறேன் என்று கலங்குகிற மகளே, இயேசு உன் ஜெபத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். இனி பாவம் செய்யாத மகளே, ஆண்டவர் உன்னை மன்னித்து உன்னை குணமாக்குகிறார். இனி அந்த உலக பாவம் உனக்கு வேண்டாம், அதை விட்டு விலகி விடு. இயேசு உனக்கு சுகமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதேன்னு உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த நோய் மறைந்து பூரண சுகம் உண்டாவதை நீ காண்பாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது பிரபாகரன் என்கிற ஒரு சகோதரன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கிறிஸ்தவரை அறியாத, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரன். நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் கூட நடக்குமான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்களுடைய பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைனால நீங்கள் தவிக்கிறீங்க. யாரிடத்துல சொல்ல முடியாமல் ராத்திரியில் அழுகிறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, இனி வாழ முடியாதென்று நினைக்கிறீங்க. நானும் அதை வெளியே சொல்லலை. இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே அந்த பெயரை மட்டும் சொல்லுங்க. விடுதலை உங்களுக்கு. அந்த கட்டு அறுக்கப்படுகிறது, அந்த பிரச்சனை மாறுகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீங்கன்னு இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்போன்சா என்கிற மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகுகிறது. பலருக்கு உங்கள் குடும்பத்தில் வியாதி, அதனால் பண கஷ்டம்,
வறுமை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலையில் வாழ முடியாமல் தவிக்கிற சூழ்நிலை. ஆனால் உன் கண்ணீரின் ஜெபத்தை இயேசு கேட்டார். அல்போன்சா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. இன்றைக்கு உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு ஒப்பு கொடுத்ததுனால இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தவறான நம்பிக்கைகளை விட்டு வெளியேறுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்கிறார். தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதங்க. இயேசு பைபிளை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக, விடுதலைக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்படியே துதிங்க. வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே எங்களை தொட்டதற்காய் நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கிறது. வேலைக்காக அநேகர் ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு வேலைக்கான வழிகளை திறக்கிறார். வேலையில் நான் உண்மையாக இருப்பேன், ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நல்ல வேலை அருளி ஆசீர்வதிக்கிறார். திருமண காரியத்தை வாய்க்க செய்கிறார். பிள்ளைகளுடைய திருமண காரியமாக அநேக பெற்றோர் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், வரதட்சணை கேட்க மாட்டேன், இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தரை பற்றி வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பா. இந்த ஜாதி பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், திருமணத்தில் இயேசுவை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர். வியாபாரத்தில் நஷ்டமடைந்து வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறீர். வியாபாரத்தில் ஆசீர்வாத நன்மை உண்டாகிறது. இழந்து போனதை திரும்ப கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். அப்படியே செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. செந்தில்நாதன் வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்து அவமானத்துக்கு நடுவில் நிற்கிறீங்க. ஒன்றுமே வழி இல்லை, செத்து தான் போகணும். குடும்பமே போராட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. கலங்கி நிற்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என் மகனே, உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை திறப்பேன். நான் உன்னை வாழ வைக்கிற தேவன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவை பற்றி கொள்ளுங்க. இப்பொழுது பயம் உங்களை விட்டு விலகுகிறது. தற்கொலை எண்ணம் மாறுகிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு வழி உங்களுக்கு திறக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இழந்து போனது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. வாய் திறந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அற்புத ராஜ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அற்புத ராஜ், இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டார். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நீங்கள் மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறீங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு சுகமாக்கும்னு ஜெபிக்கிறீங்க. அந்த உடைந்த உள்ளத்தின் ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவத்தை மன்னித்து சுகமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அமிர்தராஜ், நீங்கள் அற்புதராஜன் சொன்ன உடனே நினைக்கிறீங்க, அமிர்தராஜ் என்கிற ஒரு சகோதரர் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அமிர்தராஜ், உங்களுடைய முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டதுனால நான் படுக்கையில் ஆயிருவனோ என்ற பயத்தில் வந்துட்டீங்க. அவ்வளோ பாதிப்பு சரீரத்தில் உண்டாகிவிட்டது. ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, மனம் கலங்கி நிற்கிறீங்க. இயேசுவே என்னை தொடுன்னு கேட்குறீங்க. இயேசு உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அந்த சுகத்தை காத்துக்கொள்வதில் கவனமாயிருங்க. இனி பாவம் செய்தால் அதிக கேடானது சம்பவிக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பாவம் செய்யாதபடி வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்க. இயேசு கொடுத்த விடுதலைக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. முருகேஸ்வரி என்ற பெயரை கர்த்தர் கண்முன்னால் நிறுத்துகிறார். ஒரு சகோதரி முருகேஸ்வரி, நீ ஜெபிக்கிறீங்க. நீ ஏன் சாகணும் மகளே, நான் உன்னை வாழ வைப்பேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் மரிப்பதற்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை வாழ வைக்கிறேன். உன் பிரச்சனை மாறும். உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தின இடத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. அதற்கு அடையாளமாய் உன் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையை இயேசு மாற்றுகிறார். நீ அதில் கஷ்டப்படுவது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய கரம் தொடுகிறது. எல்லாம் நார்மலாய் மாறுகிறது. இனி உன் கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனை இருப்பது இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் நார்மல் ஆக்கி தருகிறார். இயேசுவை ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுதே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சீதாலட்சுமி என்கிற ஒரு அம்மா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே என்னையும் தொடுங்க, என்னையும் குணமாக்குங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு குணமாக்குகிறது.
பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த உறுப்பு புதிதாய் மாறுகிறாரு. அவ்வளவுதான் சொன்னவங்க இனி ஆச்சரியப்படும்படியான மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். உங்களுடைய மரண பயம் உள்ளத்தை விட்டு விலகுகிறது. உங்களுடைய ஜாயிண்டாய் வலிக்கிற வலியெல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாஸ்மின் என்கிற ஒரு மகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க யாஸ்மின். இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வருகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகளும் வேதனைகளும் மாறுகிறாரு. உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கலங்கி நிற்கிறீங்க. இனி உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் சமாதானமான மாற்றத்தை உண்டாக்குகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஆசீர்வாதம் வருகிறது. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது நன்றி ஆண்டவரே, மனதாரமை துதிக்கிற அப்படி எல்லாம் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த அற்புதத்திற்காக, கொடுத்த விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.